எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் சார், பாரி சார், ஸ்ரீ கணேஷ் சார், நிதிஷன் சார், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே மறந்து போச்சு. நான் கார்த்திக் சார் ஆடிஷன் எல்லாம் அனுப்பியிருக்கேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. நான் இன்றைக்கி இங்கே நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ மைத்ரி மூவிஸ், தேங்க்யூ நவீன் சார், தேங்க்யூ அனில் சார், தேங்க்யூ ரவிசங்கர் சார், அண்ட் தேங்க்யூ ராஜா. ஓகே, தேங்க்யூ ராஜா. நான் ஃபஸ்ட் ஆடிஷன் போகும்போது என் ஃபேஸ் கூட பார்க்கல, இப்படி சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் ஓகே. திருப்பி பார்த்தா பேக்கில் நிறைய பெரிய ஹீரோயின்ஸ் படம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டேன் நினச்சினா அப்படியே கிளம்பிட்டேன். போயிட்டு அப்புறம் செலக்ட் பண்ணேன். அதுக்கு ராத்திரி மலர் ஃபிலிம்க்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு, என்னை செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி எனக்கு முத்து செல்வின் தான் என்னோட கேரக்டரோட பேர். இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுனதுக்கு, இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்கு forever grateful. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வேறு என்ன சொல்ல தெரியல. சப்போர்ட் இல்லாமல் என்னால் இது பண்ணியிருக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ரிஷி சேட்டா, நான் ஃபஸ்ட் நாள் செட்டில் வந்தபோது சாப்பிடல. அப்போவே எனக்கு கொண்டு போய் ஓட்ஸ் எல்லாம் பண்ணி தந்தாங்க. யூ த மோஸ்ட் கைண்டஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐ ஹவ் எவர் ஒர்க் வித். நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் இந்த வின்னுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. இது உங்களுக்கு ஒரு பிகினிங். மருதநாயகத்தை எல்லாரும் பார்க்குறதுக்கு நான் அவ்வளோ வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு நான் வெயிட்டிங். அப்புறம் சுரேன், எங்கே இருக்கீங்க? சுரேன், எனக்கு ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சுரேன். அப்புறம் அசோக், ரொம்ப நல்லா பேசுகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் அசோக் இவ்வளோ பேசி பார்க்குறேன். இது வரைக்கும் இப்படி பேசவே இல்லை யார் கூடயும். தேங்க்யூ. அப்புறம் வியாக்கி, பரத் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இதோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆதித்யா, தேங்க்யூ. அருண், தேங்க்யூ. ஹரி, தேங்க்யூ. தயா, ரிஷா, மகேந்திரன், மாதவன், எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹரிஷ் அண்ணா, உங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ. அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் பிரகாஷ், பாலாஜி, சசி, அப்புறம் சாண்டி, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் அருண் ஒழிஞ்சு நிற்காங்க மகளை. தேங்க்யூ அருண். எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. லைக் சினிமாவில் வந்துட்டு இவ்வளோ நல்ல அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக பேஷனேட்டாக சினிமாவை பார்க்குறாங்க. அதுக்கு ராஜா தேங்க்யூ. திருப்பியும் தேங்க்யூ. அப்புறம் அருண் அண்ணா தேங்க்யூ. அப்புறம் வேறு யாராச்சும் அப்புறம் காஸ்ட்டுக்கு வேறு. ஸோ சேதன் சார், தேங்க்யூ சார். வெங்கடேஷ் சார், சுமி, வர்ஷினி, கார்த்திக், இனியா, பானு அக்கா, ஷெலி சேஷினி, சங்கீதா மேம், தீபிகா, எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பூர்ணிமா மேம், பெரிய தேங்க்யூ மேம். அப்புறம் நான் யாராச்சும் மிஸ் பண்ணா மன்னிச்சுங்க. ஆனால் இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் சுப்ராஜ் சார் உள்பட எல்லா டைரக்டர்களுக்கும், பாரி அவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்கள் உள்பட இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த முதலாத்தை படத்தை ஒரு புது இயக்குனருக்கு இயக்குவதற்கு வாய்ப்பு கொடுத்த மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஆக்சுவலி அங்காடித்ததுக்கு அப்புறம் நடிகனாக எனக்கு வரக்கூடிய கேரக்டர் எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் இருக்கும். ஒரு கோவமாக பேசுகிற மாதிரி, அப்புறம்
எரிச்சலோடு பேசுகிற மாதிரி கன்னிங்கான ஒரு கேரக்டராக தான் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் தான் நானும் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த கதை எனக்கு சொல்ல வரணும் அப்படின்னு இவர் ராஜா கேட்டப்போ சரி வாங்க கதையை கேட்கலாம் அப்படின்னு. அப்போ அவர் அந்த கதை சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கு அந்த கதையை கேட்குறப்போ எந்த கேரக்டர் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஸ்லேயே கதையை கேட்டுகிட்டு இருந்தேன். அப்புறம் கதையை கேட்டு முடிச்சுன்னா அவர் சொன்னார், இந்த அப்பா கேரக்டர் தான் சார் நீங்கள் அப்படின்னாரு. எனக்கு ஒரு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதும் இல்லை, அப்படி பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பண்ண முடியுமான்னு எனக்கே டவுட்டாகவே இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட கேட்டப்போ அவர் இல்லை சார் இது நீங்கள் கரெக்டாக இருக்கும், நான் உங்களை பண்ண வச்சுருவேன் சார் அப்படின்னாரு. அதே மாதிரி என்னை நல்லா பண்ண வச்சுருக்காருன்னு படம் பார்த்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. முதல்ல ராஜாக்கு அதுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. அப்புறம் இந்த படத்தில் என் கூட நடிச்சிருந்த நடிகர்கள்லாம் இப்போ ஆல்ரெடி எல்லோரும் சொல்லிட்டாங்க. நம்ம அப்துல், அவர் நான் செட்டில் பார்க்கும்போது எனக்கு இவர் யார் அப்படின்னு கேட்டேன் ஃபஸ்ட் டைமு. இப்போ எனக்கு பக்கத்தில் இந்த பக்ஸ் தான் சொன்னார், இவர் நடிக்கிறங்க அப்படின்னு அவரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு சொன்னார். அப்புறம் நானும் அவரும் பேச ஆரம்பித்தோம். அதே போல் சேத்தன் சார் எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிகச்சிறந்த நடிகர்னு. அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்க கேரக்டர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டரு இந்த படத்தில். அப்புறம் மற்ற நிறைய புது நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதை பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டிசைனர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, எல்லாரை பற்றியும் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ அதில் நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட இந்த படத்தில் வந்து என் கூட நடித்த கருப்புன்னு அவர் ரொம்ப நான் சொல்லணும். எனக்கு வந்து அவர் வளர்ந்து வர ஒரு நடிகர், ஆனால் எனக்கு அவரும் நடிக்கும்போது பயமாகவே இருந்துகிட்ருக்கோம். எங்கே அவர் நம்மளை ஓவர்லுக் பண்ணிடுவார், இந்த கேரக்டர் வேறு நம்ம பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நான் அவருக்கு கூட வரவங்க மட்டும் கேர்ஃபுல்லாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குறிப்பாக சொல்லணுன்னா ரிஷிகாந்த், நான் வந்து அவரை செட்டில் பார்க்குறப்போ எனக்கு ஒரு ஸ்பார்க்கு மட்டும் வந்துச்சு, இவர் ஒரு பெரிய நடிகராக வருவார்னு. அது எனக்கு ஏனே தெரில, அது ரீசனே தெரில. பார்த்தோன்னே 2 ஷாட் நடிக்கிறப்ப பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு முடியல, நானே அவர்கிட்டே போய் சொன்னேன், நான் யார்கிட்ட இது வரைக்கும் சொன்னதும் இல்லை, நீங்கள் வளர்ந்து வர்றப்போ உங்கள் படத்தில் நடிக்கணுன்ற அந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த தமிழில் சொல்கிறதா காக்கா பிடிக்கிறதுக்காகவும் சொல்லலை பிரதர், ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஏதோ பெருசாக வரப்போகிறீங்க மட்டும் மனசுக்குள்ளே படுது அப்படின்னு. அந்த மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், கேரக்டரை உள்வாங்கி அதுக்காக அவர் ரெடியாகிற தன்மை. இதில் ஒரு சீனில் வந்து நாங்கள் எல்லாருமே இந்த ஃபஸ்ட் நைட்டுக்காக முடிஞ்சிட்டு ஹீரோயின் வந்து அவங்க வீட்டை விட்டு கிளம்பலாம், அதாவது ஹீரோயின் ஃபேமிலி எல்லாருமே வீட்டுக்கு போயிடலான்னு டிசைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இல்லை தங்கிட்டு காலையில் போங்களேன் அப்படின்னு சொல்லும்போது எண்டில் இவர் உள்ளே வந்து ஒரு ஷாட்டு சொல்லணும், இருங்க போகலாம் அப்படின்னு. 2 வார்த்தை தான் அந்த சீனுக்குள்ளே அவர் வந்து சொல்கிறப்போ அந்த சீன் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு முழுமையான சீன் இருந்துச்சு. நான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரிஷிகாந்த், நீங்கள் பெரிய நடிகராக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் சிறை அனிஷ்மா, எனக்கு வந்து அவங்கள அப்படி தான் கூடுவேன் செட்டில். அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஏதோ நம்ம வீட்டு குழந்தைய பார்க்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோ சிரிச்ச முகம், அவ்வளோ ஒரு எளிமையானவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஹேட்ரிக் தான். குறிப்பாக எல்லா மேடையிலையும் யாரோ ஒரு நடிகரோ இல்லை யாரோ ஒருத்தரோ சொல்லுவாங்க உதவி இயக்குநர்களை பற்றி. அது சம்பிரதாயத்துக்காக சொல்லுவாங்க. நான் உண்மையிலே உணர்ந்ததால் சொல்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனருக்கு வந்து உதவி இயக்குனர் பெரிய பில்லராக அமைஞ்சிட்டா அதுவே அந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும், வெற்றியை சீக்கிரமாக பக்கத்தில் கொண்டு வந்துடும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கோ டைரக்டர் அருணில் ஆரம்பித்து அப்புறம் எல்லா உதவி இயக்குனர்கள், குறிப்பாக சொல்கிறேன் தான் இங்கே ஆதித்யான்னு ஒருத்தங்க இருக்காங்க லேடி. எனக்கு செட்டில் அவங்க பார்க்கும்போது இது இந்த அம்மா லேடியா இல்லை ஆம்பளையா எப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு இருக்கும். அவ்வளோ தூரம் ஷூட்டிங் ஃபுல்லாகவே நைட்டு தான். அவங்க அப்படியே ஈவினிங் 6 மணிக்கு எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி மார்னிங் மறுநாள் 6 மணி வரைக்கும் இருப்பாங்க. அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. முதல்ல அசிஸ்டன்ட் டீம்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ப்பா. அதே போல் இந்த படத்துக்கு புது இயக்குனருக்கு வேண்டிய எல்லா விஷயம் செஞ்சு கொடுத்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு வரதுக்கு உதவி செஞ்ச தயாரிப்பு நிர்வாகிகள், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அருண், இப்படி எல்லாருமே தனித்தனியாக சொல்லலாம். ஏன்னா அடிக்கடி
நான் உணர்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்துக்கு அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருடைய சோலும் முழுமையாக ஒர்க் பண்ணால் அந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றியை போய் அடைஞ்சிரும். இங்கே நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே என்கிட்ட சுரேஷ் சந்திர சார் சொன்ன வார்த்தை தான். இது வரைக்கும் நான் வந்து நிறைய படங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். பொதுவாக பிஆர்ஓக்கள் வந்து அவங்க படத்தை வந்து பெருசாக சொல்லுவாங்க. ஆனால் அது சொல்கிறப்ப நமக்கு தெரியும் இவங்க நம்ம பார்த்து சொல்கிறாங்களா இல்லை உணர்ந்து மனசார சொல்கிறாங்களான்னு. சுரேஷ் சந்திரா சார் அவ்வளோ தூரம் எக்ஸைட் ஆகி எனக்கு முதுகெல்லாம் தடையை கொடுத்து நீ பாராட்டினார். இந்த படம் ஒரு சிறப்பான படமாக வரணும். ஏன்னா மைதி மூவி மேக்கர்ஸ் பெரிய ஹீரோஸ் பெரிய டைரக்டர்னு படம் எடுத்துகிட்டு இருக்க சமயத்தில் முதலாக தமிழில் ஒரு புதுமுக டைரக்டரு ஒரு கண்டென்ட்டான ஒரு பட்ஜெட்டில் கண்டென்ட்டை நம்பி படம் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நம்பிக்கை இருக்குது. எனக்கு இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரு அதை கொடுத்ததுக்கு ராஜா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் பயந்தும் அதை தாண்டி இந்த கதை பண்ணது காரணம் நம்ம டிசைனர் சொன்ன மாதிரி தான். அவர் கதை சொல்லும் போது ஏதோ ஒரு திருநெல்வேலியில் நம்ம பக்கத்தில் உட்காந்து கண்ணை மூடிட்டோன்னா அப்படியே சுற்றி வந்து நமக்கு வந்து திருநெல்வேலிக்காரன் பேசிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். செட்லேயுமே அவர் அப்படி தான் டைலாக் சொல்லி கொடுப்பாரு. பேடை பார்க்கவே மாட்டார். அந்த அளவுக்கு அந்த கதை அவர் மனசில் ஊறி இருந்ததால் ஏதோ என்னை முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு. நானும் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். மற்றபடி யாரையும் என்ன விடலைன்னு நினைக்கிறேன். அப்துல்லா சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் சொல்லியாச்சு. அந்த டிசைனர் நீங்கள் என்னங்க இவ்வளோ விஷயம் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, உண்மையிலே பாராட்டணும். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் பேசும்போது கவனிச்சிங்களா, சந்தான வாய்ஸ் மாதிரியே இருந்தது. கண்ணை மூடி கேட்குறப்போ எனக்கு அப்படியே இருந்துச்சு எனக்கு அவர் கேட்குறப்போ. ஸோ வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே இந்த படத்தை நீங்கள் சிறப்பாக இருந்தால் தூக்கி கொண்டாடுங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய படங்களை நான் பார்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, நிறைய பத்திரிகையாளர்களை சொல்கிறேன் நான், படம் வந்துட்டு நல்லா அவங்க பற்றி பேசவே மாட்டாங்க, கமெண்ட்டே வராது அவங்கள்ட்ட இருந்து. ஒரு சின்ன புன்சிரிப்போடு நகர்ந்துருவாங்க. ஆனால் படம் நல்லா இருந்துச்சுன்னா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படத்தை நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. எல்லோரும் சப்போர்ட்டிங் ஆக்டர் இல்லையா, அதனால தான் சைட்லேயே நின்றுட்டேன். முதல்ல வந்து ராஜா இந்த கதை வந்து நரேட் பண்ணும்போது நாங்கள் குடும்பமாக கேட்டோம். குடும்பமாக கேட்டு 3 பேரும் விழுந்து விழுந்து சிரித்தோம். அப்புறம் என் ஒய்ஃபை தான் ஃபஸ்ட்டு நடிக்க கேட்டாங்க. அப்புறம் ஏதோ டேட் ஒர்க் அவுட் ஆகலை. சரி நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிருந்தேன். பார்த்தா வந்துட்டார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இந்த கதையை ஏற்றுக்கிட்டு பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி நியூ டேலண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் வேணும் இண்டஸ்ட்ரியில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் கார்த்திக் சார், பாரி எல்லாம் இங்கே வந்திருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் தி ஒகேஷன். அண்ட் இங்கே முக்கியமாக நான் வந்து தேங்க் பண்ண வேண்டியது டைரக்டர்ஸ் டீம். அருண் வேதகிரி, ஆதித்யா ஸ்ரீனிவாசன். வெங்கடேஷ் சார் சொல்லிட்டாரு, நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆதித்யா வந்து உங்களை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. ஆதித்யா நேரம் வருவார் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு கேர்ள் ஃபோன் பண்ணுறாங்க. நான் தான் ஆதித்யாவா? ஆனால் உண்மையாகவே பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணாங்க ஆதித்யா. தயாளன், ஹரிகிருஷ்ணா, ஹரீஷ், சக்தி, லிஷா, மகேந்திரன், மாதவன், பிரதும்னன், எல்லாருக்கும் நன்றி. உங்கள் ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா இவ்வளோ ஃபுல் ஒரே நைட்டில் நடக்கிற கதை. ஸோ இட் ஒன்ட் ஹவ் பீன் பாசிபிள் வித்வுட் யுவர் ஹார்ட் ஒர்க். அஃப்கோர்ஸ் எடிட்டர், டிஓபி சூப்பராக பண்ணார் சுரேன். அண்ட் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக சொல்லணுன்னா இதில் வந்து நம்ம காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா. இதில் வந்து அழுக்காக இருக்கணும் கேரக்டர். ஸோ தலையிலேருந்து கால் டோ எண்டு வரைக்கும் வந்து கருப்பாக மேக்கப் போட்டு எவ்வளோ அழுக்காக்க முடியுமோ அவ்வளோ அழுக்காக்கிட்டாங்க என்ன. காஸ்டியூமும் அழுக்காக இருக்கணும். ரெண்டு நாள் நடித்ததுக்கப்புறம் 3ஆவது நாள் காஸ்டியூம் போட போகிறேன், ஸ்மெல் வருது. என்னங்க இது ஸ்மெல் வருது, ஏன் துவைக்கலையா? இல்லை பூர்ணிமா மேடம் வந்து துவைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், அழுக்கு மாதிரி இருக்கணும், அழுக்காகவே இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மை லைஃப் வெரி ஸ்மூத் அண்ட் ஈஸி. அண்ட் அதுக்கப்புறம் துவைச்சு கொடுத்தாங்க. தேங்க்யூ. அண்ட் சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பரத், ஆஸ் யூஷுவல் சொல்லவே வேண்டாம். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர்.
அண்ட் இந்த படத்தையும் நம்ம அன்பே டயானாக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேலை பார்த்துட்டு தூங்காமல் திருப்பி வந்திருக்கோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ராஜா டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப அவர்கிட்ட 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா ரொம்ப பர்சனலான விஷயம்லாம் நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிருவாரு. ரொம்ப ஒரு ஓப்பன், ரொம்ப இன்னசென்ட் டைப், ரொம்ப ஒரு வெள்ளந்தியான ஒரு மனுஷன். பட் ஆனால் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். செம்மையாக பண்ணியிருக்காரு. நடித்தவங்க எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. டிஓபி சூரியன், எடிட்டர் அசோக் எல்லாருமே இன்னும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு சொல்கிறதுல வெறும் இது மட்டும் தான் திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உண்மையாலுமே எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எல்லாரோட வேலைப்பாடு வந்து ரொம்ப செம்மையாக இருக்குது. ஸ்கோராகவும் சரி, சாங்ஸாகவும் சரி, எங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டிங் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்பேஸ் கிடச்சிச்சு. அண்ட் ராஜா ட்ரஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அனில் சார் அண்ட் அதர் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் மைத்ரி, ஐம் so கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. August 21st படத்தை மறக்காமல் பாருங்கள். அண்ட் கார்த்திக் சார், பாரி ப்ரோ, ஸ்ரீ கணேஷ் ப்ரோ எல்லாருக்கும் நன்றி. ரிஷிகாந்த், அனிஷ்மா, அப்துல் இவங்களுக்கெல்லாம் நான் பெரிய ஃபேன். நான் வந்து அவங்களெல்லாம் யூடியூப்பில் முன்னாடி அவர் தளபதி ஸ்பூஃப் பண்ணும்போது டெம்பிள் மங்கீஸ் வீடியோலேருந்து எல்லாமே பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள நான் நேரில் அவங்களோட ஒர்க் பண்ணுறதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு இங்கே நின்று என்ன தான் பேசிக்கும்போது ஏன்டா இப்படி ஆடிட்டே இருக்காங்கன்னு பார்த்தேன். கால் நிற்க மாட்டேங்குது, அது மாதிரி பதட்டமாகவே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு படம் எல்லோரும் ஆக்சுவலாக இந்த கதை எழுதி முடித்து பல ப்ரொடக்ஷன் 40 ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டு கடைசி ஒரு கட்டத்தில் முடியாது, இந்த படம் பண்ண முடியாது, ஏன்னா இது வச்சா நானும் ரிஷியனை மட்டும்தான் இந்த படம் பண்ணுன்றது ஃபிக்ஸ் ஆகிட்டு தான் அதுக்கடுத்து போனோம். இந்த படம் வந்து ஒரு மனுஷன் இல்லைன்னா அந்த இடத்துக்கு போயிருக்காது. அது யாருன்னா தினேஷ் புருஷோத்தமன், டிஓபி, லவ் டுடே, லப்பர் பந்து படத்தோட டிஓபி. அவர் இல்லைன்னா இன்றைக்கி இந்த இடத்துல நானும் ரிஷியனும் நின்றுக்க மாட்டோம். நான் இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு நின்றுருப்போம். இன்றைக்கி இந்த படம் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் முழுக்க தினேஷ் புருஷோத்தமன் அவருக்கு மட்டும்தான். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அவர் தான் இந்த படம் பண்ணுறதா இருந்துச்சு, பட் சில காரணங்களால் பண்ண முடியல. ரியலி தேங்க்ஸ் அண்ட் சாரி ஃபார் தட். அண்டு அதுக்கப்புறம் மேங்கோ போஸ்ட் மோகன் அண்ணா, அவர் ஒரு கதை கேட்குறோம், அந்த கதை கேட்டுட்டு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, இது நல்ல கதை இவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர் மூலமாக தான் மைத்ரி உள்ளே வந்தாங்க. மைத்ரி சார் வந்து அனில் சார் கதை கேட்டாங்க. ஃபஸ்ட்டு அனில் சார், நவீன் சார், ரவிசங்கர் சார், இந்த கதை தூத்துக்குடி பக்கம் நடக்கிற கதை, இதை நான் உங்களுக்கு போயிட்டு இங்கிலீஷில் சொல்லணும். ஒரு 1.5 மணி நேரம் இங்கிலீஷில் ChatGPTயில் போட்டு இதெல்லாம் சொல்லி மனப்பாடம் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு இங்கிலீஷில் சார் ஓப்பனிங் சார், பூசாரி கம் சார், பெல் ரிங் சார், இந்த மாதிரிலாம் சொல்லி கதை சொல்லி அவங்க என்ன புரிஞ்சாங்கன்னு தெரில, பட் தே அண்டர்ஸ்டாண்ட் அந்த சோல் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி ஓகேப்பா பண்ணலான்னு சொல்லிட்டு அத்தனை வருஷம் ஓடினது அடுத்த 1 மாதத்தில் நாங்கள் ஆஃபீஸ் போட்டாச்சு. இது போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரே நிமிஷம், நிறைய எழுதிக்கிறேங்க, மறந்துடுறேன். ப்ரொடியூசர்ஸ் நவீன் சார், ரவிசங்கர் சார், அனில் சார், ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் ஆக்சுவலாக கார்த்திக் ஜி கிருஷ் சார், டக்கர் படத்தோட டேரக்டர், அப்புறம் பரத் இலகண்ணன் சார், பிருந்தா மேம், சுஜு சார், மொராஜி ஆனந்தனா, நாகேஷ் குகுனூர், இவங்க எல்லாருக்கும் நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ். நிறையா கற்றுக்கிட்டேன், நிறையா திட்டு வாங்கியிருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் இப்போ எடிட், இந்த டெக்னிக்கலாக ரைட்டிங்லாம் இது பண்ணோன்னா எனக்கு அதை போஸ்ட் ப்ரொடக்ஷனை சொல்லிக் கொடுத்த ரூகேஷ் ஸ்ரீனிவாசன் ஒரு அண்ணா இருக்கார், கேத்தரின் படத்தில் கூட ஒர்க் பண்ணார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய டக்கர் ஏடி டீமு, ஹேசினாமிகா ஏடி டீமு, தக்ஸ் ஏடி டீமு, இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இது ஃபுல்லாக தேங்க்ஸ் மட்டும் தான், ரொம்பவும் அறுக்க விரும்பல, ஒரு கட்டத்துக்கு மேலே இதாகிடும். ஸோ தூத்துக்குடிலேருந்து சென்னை வந்தோடனே ஃபஸ்ட்டு சென்னை கூட அடாப்ட் ஆகிறதுக்கே எனக்கு ஒரு பெரிய டைம் எடுத்துருச்சு. ஊரில் என்னென்னமோ நம்ம தாண்டா இது அப்படின்னு சொல்லி இருந்தால் சென்னை வந்து செவிட்லேயே அடித்து நீ ஒழுங்காக இங்கே இருன்ற மாதிரி நான் அடித்தது. அப்போது இல்லை பயப்படாத, இது பிரச்சனை இல்லை அப்படின்னு என் கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்பர்ட், கில்டன், அசோக், தினகரன், பிரதும்னன், கார்த்தி, மக்கா, மகாலிங்கம், இவங்க எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ். ஜெஸ்ஸி, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு என்னுடைய சினிமா வாழ்க்கைன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய கிடையாது, பட் ஸ்டில் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ வெறும் டைரக்டராக மட்டும் இருந்தால் போகிற, உனக்கு ஒரு கிராஃப்ட் தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு எடிட்டை ஓரளவு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீனிவாசன் ஒருத்தர், ஃபில்மிஸ்டோ ஸ்ரீனிவாசன். அவருக்கு ஃபார் தட், அது இல்லைன்னா இன்றைக்கி ரைட்டிங் எனக்கு கிடைக்கிற மரியாதையும் எதுவுமே கிடச்சிருக்காது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீனினா அவங்களுக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பவி, 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு, அவன் இல்லைன்னா
காசு வேணும்டா, சாப்பாட்டு காசு இல்லை கொடு அப்படின்னா அவன் உடனே மாற்றி விடுவான். மீனா, கேதர், இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஜெயஸ்ரீ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டைமில் இம்பார்ட்டன்ட் என் கூட இருந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். அப்புறம் வரும்போது இதெல்லாம் இவங்கெல்லாம் சம்பிரதாயம், நீங்கள் எல்லாம் சொல்லியாச்சு. அப்புறம் படத்துக்குள்ளே வரும்போது தலைவன் வியாக்கி கேட்குறப்பெல்லாம் என்ன இதாயா, சரி ஓகே நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு 5 நிமிஷத்தில் ஒரு போஸ்டர் வரும், அது எப்படின்னு தெரில. ரொம்ப தேங்க்ஸுங்க ஐயா. அப்புறம் மியூசிக் டைரக்டர் வரசங்கர் தலைவன் வந்து அவர்கிட்ட அதான் ஒரு கடை செட்டிங்கில் உட்காரோம், ஆர்ஆரில் உட்காரோம், அவர் பர்சனலாக புலம்ப ஆரம்பிச்சிருவேன். அவர் நினச்சாருன்னா மூடிட்டு உட்காரியா வேலை பார்க்கணும்னு சொல்லியிருந்துருக்கலாம், ஆனால் எதுவும் சொல்லலை. ரொம்ப தேங்க்ஸ். முக்கால் செஷன் வந்து புலம்பல் செஷனாகவே இருக்கும், அப்படி அங்கே ஆச்சுப்படும் இப்படி அங்கே ஆச்சுப்படணுன்னு. பட் நீங்கள் கிளைமேக்ஸ் எனக்கு இதை நான் என் படம்னு சொல்லலை, அது அவரோட பெஸ்ட்டாக கிளைமேக்ஸ் ஆர்ஆர் வரும்போது கண்டிப்பாக இருக்கும். அது நீங்கள் படம் பார்த்த அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறம் டிஓபி சுரேந்தர் பரஞ்சோதி, நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், சுயம்வரம் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஜேடபிள்யூ இருக்குது, போய் பார்த்துருங்க, யூடியூப்பில் இருக்கும். அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்போ கையில் 10 காசு கிடையாது, கேமரா தம்பிகிட்ட இருந்து கேமரா வாங்கி லென்ஸ் ஒருத்தனை கடன் வாங்கி பண்ண ஷார்ட் ஃபிலிமு. அந்த படத்துக்கு அவர் தான் டிஓபி. இன்றைக்கி இந்த மதுராத்திரிக்கு அவர் தான் டிஓபி. 0 பட்ஜெட்லேருந்து திருப்பி இங்கே வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சுரேன். அப்புறம் எடிட்டர் அசோக்கு, அவனும் நானும் கிட்டத்தட்ட புருஷன் முன்னாடி மாதிரி தான், என் நேரமும் கூட இருப்பான், சண்டை போடுவோம், இது பண்ணுவோம். ரொம்ப தேங்க்ஸ் அசோக்கு, இது எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு டிரெக்ஷன் டீமு, டிஓபியும் டிரெக்ஷன் டீம், ஆனால் இவனுக்கு எல்லாருமே இந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக தான் வேலை பார்த்தானுங்க. நான் இவ்வளோ கோவப்படுவேன், இவ்வளோ கத்துவேன்னு எனக்கு இந்த தான் தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ்ரா அருண், ரொம்ப தேங்க்ஸ். நிறையா அவனும் இன்னொரு பொண்டாட்டி மாதிரி அவனும் சண்டை போட்டிருக்கோம். அருண், ஆதி ரொம்ப தேங்க்ஸ். தயா, ஹரி, ஹரிஷ், சக்தி, மகேந்திரன், மாதவன், பிரத்யூ, லிஷா, இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மெயினாக சாரி தயாக்கும் ஹரிக்கும், அடி மட்டும் தான் வாங்கலை, மற்றபடி அவ்வளோ திட்டு வாங்கியிருக்கானுங்க, ரொம்ப சாரிடா. பட் ஆனால் வேறு வழி இல்லை, இதுக்கப்புறம் வாங்க தான் செய்வீங்க. அப்புறம் டிஓபி டீமில் பிரகாஷ், சசி, பேர் பிரகாஷ், சசி, இன்னொரு பேர் என்னதுடா, பாலாஜி, பாலாஜி ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் காஸ்டிங்கில் வந்துட்டு சங்கீதா மேம், ஷெல்லி மேம், வெங்கடேஷோட கதை சொன்ன உடனே நான் பகவதியெலாம் பார்த்துட்டு அப்படி இருந்தேன், மனுஷன் போய் உள்ளே கூட்டோன்னே வாங்க லெமன் ஜூஸ் சாப்பிடுங்க அப்படின்னாரு. சரி ஓகே தலைவன் கொஞ்சம் க்யூட்டு தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த ஃபஸ்ட் மீட்டே அது கதை கேட்டுட்டு அவர் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. பக்ஸன்னு வரல, நீங்கள் படத்தில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அவரோட என்னென்னு. சேத்தன் சார் சொன்ன மாதிரி அவர்கிட்ட நரேஷனுக்கு ஃபஸ்ட் நரேஷன், செகண்ட் நரேஷன், தேர்ட் நரேஷன் போனோடனே ராஜா இன்னும் எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி தான் இருக்குது, நீங்கள் அதுக்கு தான் கதை சொல்லலை, வேணா கேட்டீங்கன்னு சொன்னார். பட் கதை கேட்டுட்டு அவர் அவ்வளோ சொன்ன மாதிரி மெட்டி ஒலி அந்த கடைலாம் பார்த்துட்டு தலைவனை வந்து பக்கத்தில் உட்காந்து சார் இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டது வந்து எனக்கு நான் ரொம்ப செரிஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த இதுக்கு. அப்புறம் வந்ததுக்குள்ள நடிச்சதுக்கு சார் கொஞ்சம் வளருது. அப்புறம் சுமித்ரா, வர்ஷினி, பானு, கார்த்திகேயன், நரேன் சார், சாப்லன் சுந்தர் சார், அப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் படத்தில் நடித்ததுக்கு. அண்ட் எல்லா ஆர்டிஸ்டும் ஆடிஷன், இந்த படம் காஸ்டிங் இவ்வளோ இருக்குன்னா படத்தில் கிட்டத்தட்ட 37 கேரக்டர்ஸ் இருக்காங்க ஹீரோ ஹீரோயின் தவிர. அந்த 37 கேரக்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 300 கேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் நாங்கள் பார்த்து வேணான்னு சொன்னோம். ஆடிஷனில் செலக்ட் ஆகாமல் போன அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், செலக்ட் ஆனவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவங்க இல்லைன்னா இந்த படம் இங்கே வந்திருக்காது. அப்புறம் ரோஹிணி மேம், அது அவங்க ஆக்சுவலாக அவங்க மூலிமா தான் அதுலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஃபாரெவர் கிரேட்ஃபுல் ஃபார் தட். ரொம்ப தேங்க்ஸ் மேம், ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கடைசியாக இந்த படம் ரொம்ப கேட்கும் போது ஃபஸ்ட்டு இந்த சினிமாவுக்குள்ளே இருந்தோடனே இது ஒரு சின்ன படம்ப்பான்னு சொல்லும் போது அப்போது படம் தானே, அது சின்ன படம் பெரிய படம் நம்ம அதை லேபிள் பண்ண வேணாமேன்னு இருக்கும். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதோட ரியல் மீனிங் புரிஞ்சுது. ஒரு பாரிபுரம் சொன்ன மாதிரி ஒரு பெரிய படம் உங்களை எல்லாம் பண்ணும், குதூகலமாக இருக்க வைக்கும், என்ஜாய் பண்ண வைக்கும். சின்ன படம் தான் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். உங்களை தியேட்டரில் உங்களுடைய பிரதிபலிப்பாக அது இருக்கும். இந்த படத்தில் ஒரு 37 கேரக்டர்ஸ் எனக்கு 37 சொந்தக்காரங்க தான். படம் வந்த அப்புறம் செய்ய போகிறாங்க. பட் ஆனால் ஸ்டில் அவ்வளோ விஷயம் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சரின்னா இதில் ஒர்க் அவுட் ஆகலை, இதை திருத்திக்கடா அப்படின்னு சொன்னாலும் திருத்திக்க நான் ரெடி. ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், இது இதுக்காக சொல்கிறேன், சின்ன படங்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இது நான் இது சொல்கிறது தப்பாக இருந்துச்சுன்னா அது மன்னிச்சுக்கோங்க. பட் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்ன்றது கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் தமிழ் சினிமாவை அடுத்தடுத்து கொண்டு போகும். பெரிய ஸ்டார்ஸ் படம் பட்ஜெட் வைஸ் அதெல்லாம் ஓகே, பட் திஸ் வில் பி
இங்கிலீஷ் வரல, நல்லா இருக்கும் அது ஒன்று. அப்புறம் ஒரு இந்த படத்தில் நடித்த 2 ஹீரோயின் எல்லாரையும் சொல்லிட்டேன்ல. ஓகே, ரிஷி அனிஷ்மா. ஃபஸ்ட்டு அனிஷ்மா சொல்லிடுறேன். ஹீரோயின் கேரக்டருக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 43 பேர் ஆடிஷன் பண்ணி நோன் ஆர்டிஸ்ட் போய் அன்னோன் ஆர்டிஸ்ட் போய் கடைசியில் ஏடி டீம்லாம் வந்து என்னை முட்டை மந்திரிச்சு வைக்காத அளவுக்கு ஏதாச்சும் பண்ணி இவனை ஒத்துக்க வைக்கிற அளவுக்கு போயிட்டானுங்க. ஒன் டே அனிஷ்மா ரேண்டமாக வந்தாங்க. அண்ட் படம் அவங்க வெறும் க்யூட்னஸ் மட்டும் ஒரு ஹீரோயினுக்கு தேவையில்லை. ஒரு ஹீரோயின்னா இவங்க க்யூட்டாக தான் இருக்கணும், இவங்க இதை தான் பண்ணணுன்ற எதுவுமே இந்த படத்தில் முடிஞ்ச அளவு இது பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் ரிஷி அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக வடிவேல் சொல்கிற மாதிரி ஏறாத மலை இல்லை, பொறுக்காத குப்பை தொட்டி இல்லைன்ற மாதிரி, போகாத ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இல்லை, கேட்காத இது இல்லை, தண்ணி ஒரு சில பேர்லாம் வேறு மாதிரிலாம் கதை சொல்லி இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இதில் நிற்கிறதுக்கு பல சண்டை, 2 பேரும் கிட்டத்தட்ட சண்டை போட்டிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். பட் இங்கே நிற்கிறோம். ரொம்ப பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கும். படம் ஆகஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகுது, அது பாருங்கள். ஃபைனலி ஒரு 3 பேர்த்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று அப்பா, இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பேன், ரொம்ப தேங்க்ஸ், நீ பார்த்துட்டு இருந்தா பெருமைப்படுவேன்னு நினைக்கிறேன். ஒன்று. அப்புறம் தம்பி, அவனுக்கும் மாறி எனக்காக இன்னும் தூத்துக்குள்ளே தனியாக ஒரு ப்ரமோஷன் ஹவுஸ் வச்சு அவன் ஒன்று பண்ணிகிட்ருக்கான். அவன் போய் பார்த்தீங்கன்னா அவன் தனியாக கை காசு போட்டு ஒன்று பண்ணிகிட்ருக்கான். தூத்துக்குள்ளே என் படம் 100 நாள் ஓடின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த மாதிரி அவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் இந்த படம் வந்துட்டு மெயினாக என்னுடைய ஒரு கைண்ட் ஆஃப் கில்ட்லேருந்து வந்த கதை தான். நான் சுற்றி இருக்கிற என் லைஃப்பில் இருக்கிற நானுமே ஹர்ட் பண்ண பார்த்த விமனுக்காக வச்சு எழுதின படம் தான். அது தப்பு இருக்கும், யாராவது சொல்லுவாங்க, தப்பாக மாற்றிக்கிறேன். பட் இங்கே நான் நிற்கிறேன்னா ஒரு பொம்பளை 50 வருஷம் வாழ்க்கை இழந்தனால மட்டும்தான் நிற்கிறேன். எங்கள் அம்மா ஒரு 50 வருஷம் அவள் பார்க்காத வேலை இல்லை, எதுவுமே. இங்கே நான் நான் இங்கே படிச்சட்டை போட்டு உட்காந்துட்டுருக்கேன், எங்கள் அம்மா அங்கே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டுருக்கு. இதுதான் இந்த படத்தில் கடைசியாக முடிய வரதான் சொல்லுவோம். ஸோ தேங்க்ஸ்மா, நீ பார்த்தா பார்ப்பேன்னு நினைக்கிறேன், லைவ் பார்த்துட்ருப்பேன். ஓகே. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் டு ஆல் த விமன் இன் மை லைஃப், எஸ்பெஷலி யூ. நீயும் பார்த்துட்ருப்ப, ரொம்ப தேங்க்ஸ். சரி, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களை வந்து மருது முத்துசெல்வியோட முதராத்திரிக்கு வர வைக்கிறோம். அதாவது வழக்கமாக மண்டபம் புக் பண்ணி கல்யாணம் தான் நடத்துவாங்க, நாங்கள் முதராத்திரி நடத்துகிறோம். இதில் வந்து முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ராஜாக்கு தான். சம்மந்தமே இல்லாத நிற்கிறேன். ஏன்னா ஒரு புது படம், ஒரு புது டெபியூ ஆர்டிஸ்ட்டு, புது டெபியூ டைரக்டர். நான் எப்படி பார்க்குறேன்னா, சாருக்கு பீஸா வந்த மாதிரி, அப்புறம் சூதகவம் அந்த மாதிரி, அந்த மாதிரி ஒரு படம் வெளியில் வரப்போ அதுலேருந்து ஒரு வேவ் ஆஃப் டெக்னீஷியன்ஸ், புது ஆக்டர்ஸ், புது நடிகர்கள் நிறைய பேர் வருவாங்க. அது மாதிரி எங்கள் படத்தில் வந்து நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. பேர் தெரிஞ்ச நிறைய பேர், அனிஷ்மா, சேத்தன் சார், வெங்கடேஷ் சார், பக் சார்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. பேர் தெரிய போகிற, பேர் ரெக்கக்னிஷன் நிறையா வாங்க போகிற நிறைய ஆக்டர்ஸ் இப்போது வந்த மாதிரி சுமித்ரா, வர்ஷினி, தீபிகா, அப்புறம் கார்த்தி, நரேன்மணி, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்டு இது பாசிபிளாக ஆக்குறதுக்கான ஒரு அடித்தளம் போட்ட மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்டு நான் கேட்டேன், கொஞ்சம் கடைசியாக பேச வைங்க, முதலையே ஏற்றி விட்டிங்கன்னா கடகடை நடுங்க ஆரம்பிச்சிரும்னு சொன்னேன். ஏற்றி விட்டாங்க, பரவாயில்ல. ஸோ நிறையா பேசணுன்னு வந்தேன், திடீர்னு இது உங்கள் கேமராலாம் பார்த்தோன்னே எனக்கு பேச வரல. ஸோ இதோட பெரிய சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் வந்து கதாநாயகன் ரிஷிகாந்த் தம்பி. அதான் அவங்க மணிமேகலை சொன்ன எக்ஸாக்ட் அந்த திரும்பவும் சொல்றேன், கரெக்ஷன், என் பேர் அஞ்சனா. சாரிங்க மன்னிச்சிருங்க, அது சார், அது ஏதோ அது அந்த கால குழப்பங்கள் அது தெரியாம வந்துருச்சு, திருப்பி மன்னிச்சிருங்க. சரி, ரிஷிகாந்த் வந்து எங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப 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 ஸ்டார்டிங். நாங்கள் வந்து நான் வேலையை விடும்போது எனக்கு 26 வயசு, ஐடியில் வேலை விடும்போது. அப்போ வந்து ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் தான் தஞ்சம் அடைஞ்சிருப்போம். அப்போ வந்து ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி புலம்பிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, இன்னும் ஒரு வாரத்தில் காசெல்லாம் தீர்ந்துடும் போல் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில, குழப்பமாக இருக்குன்னு. அப்போ டக்குன்னு வந்து அந்த சோஃபா பக்கத்தில் கால் மட்டும் ஆடிக்கிட்டு இருந்தது. டக்குன்னு ஒரு தலை எழுந்திரிச்சு,
ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சரியாயிடும், முதல்ல அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா ரிஷிகாந்த். எனக்கு முன்னாடியே ஒரு 5 வருஷம் வந்து சினிமாவில் ஊறி எல்லா வேலைகளும் பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு அதான் எனக்கு வந்து ஒரு வாரத்தில் காசு தீந்துருமேன்னு இருந்தது. அவன் காசெல்லாம் தீர்ந்து 1 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சு. ஆனாலும் உலகமே நம்மளுக்கு தான் இயங்குதுன்னு நம்மளை உணர வச்சு நம்மளை வந்து ஒரு இவ்வளோ நாள் இன்ஸ்பயர் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தது. அவனோட ஜேர்னியில் நான் இருக்கேன், என்னோட ஜேர்னியில் அவன் இருக்கான். அண்டு ஆரம்ப கட்ட பாடத்தில் அப்படி இப்படி சேர்ந்து ஒரு படம் நடிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் ரெடில்ஸில் இருந்தேன். ஸ்பாட் வந்து படப்பையில். எங்களுக்கு வந்து கன்வீனியன்ஸ் வந்து 200 ரூபா. தனியாக போகிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அவன் தான் சொன்னான், பாய் என் வண்டியில் ஏறுங்க, உங்களுக்கு தனியாக நீங்கள் போனீங்கன்னா 200 ரூபா, 2 பேர் சேர்ந்தால் 400 ரூபா, 2 பேரும் சேர்ந்து பெட்ரோலை போட்டோமா மீதி இதர செலவுகளை பார்த்துக்கலாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம், வாங்க சூப்பர் வண்டி கூப்பிட்டு போயிடுறேன்னா. அவன் வண்டினா அப்படி ஒரு அருமையான வண்டி அது. மற்ற வண்டியில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போனால் சாயங்காலங்குள்ளே போயிடலாம். அந்த வண்டியில் ஏற்றிட்டு அவன் பிரேக் அடித்து அங்கே க்ரீன் சிக்னல் இருக்கும்போதே பிரேக் அடிக்கிறான். ஏன்டான்னு கேட்டால் அப்போ தான் ரெட்டு இருக்கும்போது பிரேக் நிற்கும் பாய், இப்போ அடித்தா தான் கரெக்டாக இருக்கும்னா. ஆனால் அந்த வண்டியில் ஏறி உட்காந்தேன். எங்கே கொண்டு போய் விட போகிறான், என்ன பண்ண போகிறான், எங்கே போட்டு செலவு போகிறான்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, இந்த ஸ்டேஜில் இந்த இடத்துல கொண்டாந்து விட்டுருக்கான். அது மாதிரி அவனோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அப்படி இப்போ அவன் இருக்கிற பொசிஷனை வந்து ஒரு ஏஜென்சியோ இல்லை யாராவது சேர்ந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இப்படி ஒரு ஹீரோ உருவாக்கணும். ஏன்னா இப்போது முதலாத்திரின்ற மைத்ரி மூவி மேக்கர்ஸ் படத்தில் வந்து ஹீரோ, அடுத்து கார்த்திகனா படத்தில் ஹீரோ. இது நடக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு பல லட்சங்களோ பல கோடியோ கூட செலவாகலாம். பட்டு இந்த ஸ்டேஜுக்கு இவ்வளோ ஆர்கானிக்காக அவன் வந்திருக்கான்னா அது முழுக்க அவனோட உழைப்பு, அவனோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸு. அதாவது ஒரு மாதம் வந்து இப்போ ஒரு ரோல் வரும், ஒரு சின்ன ரோல் தான். பட் அவன் ஒரு டெஸ்டினேஷன் வச்சுருந்தான். அந்த ரோல் வந்து அந்த டெஸ்டினேஷனை விட்டு அவனை அவேவாக கூப்பிட்டு போகுது, அதோட தள்ளி போகுதுன்னா அந்த மாதம் பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, வாடகை கொடுக்க முடியாலும் பரவாயில்ல, அந்த ரோல் பண்ண மாட்டான். எங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும், என்னடா எப்படிடா இவன் இப்படி இருக்கான்னு. பட் எல்லாத்துக்கும் அது அவன் நிறைய பேர் கிண்டல் கூட பண்ணாங்க. பட் அது எதையுமே எடுத்துக்காம அவன் ஒரே டைரக்ஷனில் இருந்தனால தான் அவன் இங்கே வந்திருக்கான். ஹாப்பி ஃபார் யூடா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ராஜா வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணது வந்து ஒரு டைரக்டர், நல்ல டைரக்டர்ப்பா. அந்த டைரக்ட் பண்ணும்போது அந்த மானிட்டரை பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்கும். அவன் வந்து அடுத்தடுத்த டைலாக் ஆர்டிஸ்ட் சொல்கிற முன்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் கரெக்டாக இருப்பான். அந்த இடத்துல அந்த எங்கே இக்கு வரணுமோ அங்கே இக்கு வரணும், எந்த இச்சு வரணுமோ இச்சு வரணும், எந்த இடத்துல அந்த கட்டாகும் இது பண்ணுன்றத முழு படத்தை மண்டையிலேயே ஓட்டிட்டு அதை பார்க்கும்போது அவ்வளோ சிங்கில் நடக்கும், அவ்வளோ இது நடக்கும். என்ன பிரச்சனை எது நடந்தாலும் சரி அவனோட அவன் என்ன நடக்கணும் என்ன எடுக்கணும்னு நினச்சானோ அதை அழகாக எடுத்திருக்காப்புல. நல்லா சாரி வா அவன் பேசிகிட்டு இருக்கேன், மன்னிச்சிருப்பா, அடுத்த படத்தில் எதுவும் சான்ஸ் கொடுக்காம விட்டுறத. ரொம்ப சந்தோஷம். அண்டு நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே இருக்குது, பெரிய ஒரு ரெகக்னிஷன் உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அடுத்த லெவலுக்கு போக போகிறோம். நன்றி, வணக்கம். பண்ணியிருக்கேன். செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகுது. அண்ட் அந்த படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு 2 பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டாங்க. எனக்கு அந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு போவேனா, ஒரு புது பசங்க பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுற 2 பேர் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சனந்த் வந்து முன்னாடியே என் படங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ ஐ நோ தட் அந்த 2 கேரக்டரில் ஒரு கேரக்டர் சனந்த் பண்ண போகிறான் அப்படின்றது தெரியும். ஸோ இன்னொரு கேரக்டருக்கு நான் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி பண்ணி ஒரு தடவை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஏன்னா இப்போ ரிஷி வந்து எப்படின்னா இப்போ ஷார்ட் ஃபிலிம் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தோன்னா நான்லாம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்தவர். ஸோ ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணி தான் படங்கள் பண்ண வந்தேன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு நம்ம தமிழில் எடுத்தோன்னா அதில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரிஷி அண்ட் சனத் 2 பேருமே. ஸோ ஆனால் அப்படி தான் இப்போ நான் வந்து சனத்தையும் ரிஷியும் கேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படி தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் சூப்பர் ஸ்டார்ஸ் வச்சு அவங்கள ஃபீச்சர் ஃபிலிம் கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆடிஷன் பண்ணி ஜென்ரலாக தான் அவன் ரிஷியை பார்த்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் அந்த படத்துக்கு எடுத்தேன். பட் அந்த படத்தோட நான் எடுத்த படத்தை பற்றி சொல்லிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் எடுத்தப்போ ரிஷியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தப்போ ஐ சம்ஹவ் ஃபெல்ட் அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக தலைவரோட வைப்பு ஒன்று இருக்குது ரிஷிட்ட. அது ஆனால் அது போக வந்து வாட் அ பெர்ஃபார்மர் ரிஷி இஸ். அதாவது வந்து ஒரு கேரக்டரை உள்வாங்கி அதுக்கு வந்து ஒரு மைண்ட் லெவலில் ஒர்க் பண்ணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் வந்து தலைவர் கூட, சியான் கூட, சூர்யா சார் கூட, தனுஷ் சார் கூட, நிறையா விஜய் சேதுபதி கூட இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி கிரேட் ஆக்டர். ஸோ இவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணும்போது, சனந்த் ரிஷி ஒர்க் பண்ணும்போது இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் வந்து
எப்படிடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குற மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் ப்ரவுட் தட் ரிஷி வச்சும் சனத்தை வச்சும் அவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஹீரோ நடிக்கிற படத்தை நம்ம எடுக்கிறோன்ற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் வந்து சனத்தும் ஹார்ட்னு ஒரு படம் ஹீரோவாக நடிச்ச ஒரு படம் வந்துருச்சு அண்ட் ரிஷி இஸ் தேர். அண்ட் ஐ திங்க் மை ஃபில்ம் இஸ் ரிலீசிங் ஆன் செப்டம்பர் 25னால என் படம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டார் படமாக ஆயிரும்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் திஸ் ஃபில்ம். ஸோ ரிஷியை வச்சு பண்ணுறது வந்து எனக்கு திரும்ப வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து புது பசங்களை வச்சு பண்ணுன்னு சொல்லி ஏமாத்தாதீங்க, நீங்கள் ஸ்டார் வச்சு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ ரிஷி மூலமாக தான் இந்த படம் பார்க்க போனேன் முதல் ராத்திரி. ஐ டென்ட் ஹாவ் என்னோட டார்த்தி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த படம் ஆரம்பித்தாங்க. ஸோ திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்கிறான் ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆகுதுண்ணே அப்படின்னு சொன்னான். இப்போ அதுக்குள்ளே முடிச்சிங்க, அதுக்கு படமே ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஸோ படம் பார்க்குறதுக்காக கூப்பிட்டான். சீரியஸ்லி ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன் சீயிங் த ஃபில்ம். நான் வந்து ஒரு ஸ்மால், அதாவது ஒரு கல்யாணத்தில் நடக்கிற மாதிரி அவன் ஜென்ரலாக சொன்னப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்குள்ளே நடக்கிற ஈவெண்ட்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு காமெடின்னு சொன்னான். பட் ஆனால் காமெடியில் வந்து ஒரு ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமரு அந்த மாதிரி ஜென்ரலாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வெரி ஃபியூ கிளாசிக் காமெடி ஃபில்ம்ஸ் தான் வந்து வெல் ரிட்டனாக இருக்கும். அதாவது வந்து அது ஸ்க்ரீன் பிளேலேருந்தே அந்த காமெடி வரணும், இல்லைனா வந்து நம்ம டைமிங்க்கு சொல்லியும் நம்ம காமெடி கொண்டு வரலாம். பட் ஆனால் வெரி ஃபியூ ஃபில்ம்ஸ் அப்படி வரும். ஸோ எனக்கு ஆக்சுவலி அந்த படம் பார்த்தோன்னு தோணுச்சு, ஐ ஃபெல்ட் லைக் சீயிங் அ பாக்யராஜ் சார் ஃபில்ம். ஸோ அதில் இருக்கிற ஒரு ரூட்டடான ஒரு ஹியூமர், அந்த பிகாஸ் ஹியூமர் ஷுட் கம் ஃப்ரம் ரைட்டிங், அந்த மாதிரி வரும்போது எனக்கு ப்ளஸ் த வே யூ ஹவ் கேஸ்டட், அதாவது அவ்வளோ ஒரு ஏன்னா எல்லாருமே புதுசு அப்படின்றப்போ நிஜமாக ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியும் அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை எல்லாமே அப்படியே கேப்சர் பண்ணதாக இருக்கட்டும், ஸ்டேஜிங்காக இருக்கட்டும். நான் சினிமாட்டோகிராஃபர்ட்டையும் சொன்னேன், ஒரு சீனை வந்து ஸ்டேஜ் பண்ண விதம் அண்ட் அதை எடிட் பண்ண விதம் எல்லாமே டெக்னிக்கலாக எவ்ரி திங் வாஸ் குட். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் த வே ராஜா ஹஸ் ரிட்டன் திஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் ஈவன் த டயலாக்ஸுமே ரொம்ப சூப்பராக, நிறைய இடங்களில் பயங்கரமான நம்மளுக்கு டக்குன்னு ஹியூமர் கொண்டு வர மாதிரி சில மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் எவ்ரி ஒன் ஹஸ் பர்ஃபார்ம்ட் எக்ஸ்ட்ராடினரி வெல். புதுசாக நடித்தவங்க தான் என்னை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி நிறையா அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு சித்தி, அக்கா, தங்கச்சியாக நடித்தவங்க, அந்த பொண்ணு எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் வி ஹேவ் சேத்தன் சார். ஐ மீன் ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் பர்ஃபார்மன்ஸ் சார். எல்லா படத்துலையும் வந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் யூ, வெரி சூன் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ. இந்த படத்துலையும் ஒரு பூசாரியாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் வெங்கடேஷ் சார் அவருமே அந்த எல்லாருக்குமே ஒரு மொமெண்ட் இருக்குது, இந்த நடித்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மொமெண்ட் விச் வில் பி லைக் எ பிக். அண்ட் தென் அப்துல் சூப்பர். அதாவது வந்து அப்துல் வந்து நான் யூடியூப்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. எவ்ரி ஒன் வாஸ் வெரி வெரி ரியல். அண்ட் அனிஷ்மா அண்ட் சிறையிலலாம் இது ஜஸ்ட் லைக் தி பெர்ஃபார்மன்ஸஸ். அண்ட் இந்த படத்துலையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரிஷி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரிஷி வந்து ஐ மீன் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர் ஹூ ஐ ஒர்க் வித் நவ். அண்ட் அதை பற்றி பார்க்கும்போது அண்ட் இஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ். எனக்கு வந்து ரொம்ப சூப்பர் பையன். அதாவது சொன்ன மாதிரி வந்து வெரி வெரி ஜென்வின், வெரி வெரி பேஷனேட். அவன்கிட்ட ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது. அதாவது வந்து அந்த ஆர்ட் மேலே ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது. அந்த ஒரு ஆக்டராக அந்த ஆர்ட் மேலே, சினிமா மேலே பயங்கர பேஷனேட்டாக ஜென்யூனாக இருக்கிறவர் தான் கண்டிப்பாக டெஃபினட்டாக அவன் பெருசாக வருவான். அண்ட் முதராத்திரி அர்த்தம் சொன்ன மாதிரி திஸ் இஸ் கோயிங் டு கிவ் த என்டையர் டீம் ஆல் இட்ஸ் கிரெடிட்ஸ் அண்ட் it will be a big success. And thanks to Maitri for supporting new talents. And எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், பெர்ஃபார்மன்ஸில் யாரையும் மிஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அண்ட் டெக்னிக்கலி அண்ட் எடிட்டிங் இதெல்லாம் தோத்து ஆர்ட் டைரக்ஷன் எவ்ரி திங் வாஸ் வெரி வெரி குட். அண்ட் ஓவராலாக இந்த படம் வந்து ஜஸ்ட் இட் வில் கிவ் யூ அ ஃபீல். ஒரு 2 மணி நேரம் காமெடிக்குள்ளே வந்து தேர் இஸ் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் ஒரு லவ் ட்ராக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இட் டின்ட் லுக் லைக் அ வெரி like a first timer பண்ற மாதிரி இல்ல. you're actually I'm become a very good fan of your writing. Okay, all the very best to the whole team. And Rishi super ரா. இங்க வந்திருக்க பிரஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, சீஃப் கெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக ஃபேமிலி. ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன்னு தெரில. சில சமயம் சில பேர் அவங்களே பார்ட்டிசிபேட் பண்ணணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எனக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. அஞ்சனா மேம்,
எனக்கு நீங்கள் ஒரு வாட்டி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மாதிரி கங்க்ராட்ஸ் சொல்லி வாழ்த்திருக்கீங்க. நீங்கள் என்னோடய படத்தில் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த மேடை வந்து எனக்கு கதாநாயகனா மேடை. சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணும்போது நிறைய வாட்டி மேடையில் ஏறி பேசியிருக்கேன். எனக்கு வந்து நிறையா நன்றிகள் சொல்ல வேண்டியது இருக்குது. மனசு ஃபுல்லாக நிறைய நன்றிகள் தான் இருக்குது. அதில் முதல்ல ப்ரெஸ் அண்ட் மீடியா. நான் அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, தெரிஞ்ச முகமில் ஒரு இதுவெல்லாம் கிடையாது. ஆனால் அவ்வளோ பெரிய படங்கள்லையும் இல்லை அவ்வளோ அதிகமான ஸ்டார் காஸ்ட் இருக்கிற படங்களில் நீங்கள் ஒவ்வொரு எழுத்து வடிவத்துலேயோ இல்லை ஒரு வீடியோ ரிவ்யூவாவோ ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி என் நேமை சொல்லி ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து எனக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரி எழுதின ஒவ்வொரு விஷயங்களும், நீங்கள் மென்ஷன் பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு ஆக்சுவலாக அடுத்தடுத்த வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துச்சு. அதுதான் எனக்கு அடுத்தடுத்த படங்கள் பண்ண வச்சது. அந்த சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு வந்து எப்போவுமே இருந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரெஷ் ஷோலையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பேக் ஸ்டேஜில் போகும்போது இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ண நிறையா விஷயங்கள் எனக்கு வந்து நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகி அதுதான் இங்கே என்னை நிற்க வச்சிருக்கு. ஸோ அதுக்கு உங்ககிட்ட எனக்கு மனமார்ந்த மிகப்பெரிய நன்றிகள். மேலும் இந்த படத்தை நீங்கள் கொண்டு போயிருவீங்க எனக்கு தெரியும். அது நான் முழுமையாக நம்புகிறேன். அண்ட் பியாண்ட் இண்டஸ்ட்ரி எங்கெங்கேருந்தும் தெரியாது, ஆனால் ஒரு ஜென்யூனான லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கும், ஒரு ஜென்யூனான ரிவ்யூ இருக்கும், கிரிட்டிசைஸும் வரும். இது 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 மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இது சூப்பராக இருக்குது, அதுவாக இருக்குது. அவங்க டைமை எல்லாத்துலேயும் முக்கியமான டைமெல்லாம் விட்டுட்டு அதில் அவங்க எனக்குன்னு ஒரு டைம் எடுத்து ஒரு சின்ன ரைட்டப்போ இல்லை ஒரு சின்ன வீடியோவோ இல்லை ஒரு சின்ன மென்ஷனோ நீங்கள் அங்கங்கே பண்ணது தான் எனக்கு அகெயின் அண்ட் அகெயின் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன்லேயும் சரி ஒவ்வொரு இதுலேயும் சரி எனக்கு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ நான் சாப்பிட்டதும் அதில் தான், என் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுலேருந்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு இது எல்லாத்துக்குமே என் உழைப்பு போட்டேன். ஆனால் அதை விசிபிள் ஆக்கி இங்கே இந்த லைட்டுக்குள்ளார விஷன் பண்ண வச்சது நீங்கள் தான். ஸோ இது இது என்றைக்குமே இந்த நன்றி இருக்கும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு மிக ரெஸ்பான்சிபிளாக அதை ஹேண்டில் பண்ணணும், கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணுன்னு தைரியமும் ஆசைகள் இருக்குது. ஆனால் அந்த தைரியம் உங்களால் எனக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ அது கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஸோ இந்த படம் ராத்திரி ஒரு லிஸ்ட் இருக்குது, நான் ஒரு பிட்டு பேப்பர் வச்சுருக்கேன், அது நான் சொல்கிறேன் கடைசியாக. ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ராஜா, டைரக்டர் ராஜா, அவன் வந்து எனக்கு எப்படின்னா அவன் இவன் சொல்கிற இந்த படத்துக்குன்னா அந்த தம்பி சொந்த தம்பி மாதிரி தான் அவன். K13 ஒரு படம் நடிக்கும் போது அங்கே ஏடியாக ஒர்க் பண்ணான். ஸோ அந்த படத்தில் அண்ணன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொண்டு வந்தான். ஒரு லைனு செம்ம டார்க்காக இருந்துச்சு. வாழ்க்கையே செம்மையாக டார்க்காக போய்ட்டுருக்க நேரத்தில் ஏன்டா இவ்வளோ சோகம்னு நினச்சேன். போக போக ஒரு ஷார்ட் ஃபிலிமாக அடுத்தடுத்த லைன் சொன்னான். அப்போது கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த ராத்திரியோட வந்து ஷார்ட் ஃபிலிமாக வந்த கதை தான் இது. ஸோ இந்த லைன் வந்ததுக்கப்புறம் இது நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பெருசாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷம் ட்ராவல். இது ஏறாத தெருவில் ஏறாத மலையில் அப்படி இப்படின்னு கொண்டு போய் ஒரு பாயிண்டில் அவங்ககிட்ட நான் கிட்டத்தட்ட ஆக்சுவலாக கிவ் அப் பண்ணுற ஜோனில் ஆயிடுச்சு. எல்லாமே என்னடா எங்கே முட்டினாலும் போக மாட்டேங்குது, என்னடா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டில் நான் வந்து ஓகே டன் முடிச்சுக்கலாம், நீயே அதோ போயிடு, நீ பண்ணிடு, என்ன வச்சு பண்ணோம் அந்த இதில் விட்டு கொடுக்கல. அது வந்து பெரிய விஷயம். லவ் யூ அண்ட் தேங்க்யூ. அதை சொல்லலாம், சரிண்ணே நான் வேறு படம் கூட பண்ணிக்கிறேன், ஆனால் இந்த படம் உங்கள் கூட தான் பண்ணுவேன், நீங்கள் ரெடி செட் ஆகிட்டு கூட வாங்க அப்படின்னா அது கோவம் வரும், சண்டை போடுவேன், ஆனால் லவ் அதிகம். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதை ஒரு புது ஹீரோ, வேறு லாங்குவேஜ், என்னை பற்றி ஒர்க்ஸ் பார்த்தது கிடையாது, என்னை பற்றி நிறையா தெரியாது, ஆனால்
பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ண ப்ரொடியூசர்ஸ், அது என்னால் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய நேரங்களில் நம்பவே இல்லை. உண்மையிலே வாடா, உண்மையிலே ஆஃபீஸ் போடுறாங்களா, உண்மையிலே ஷூட் வருமா, உண்மையிலே அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சு இன்றைக்கி இந்த படத்தை உருவாக்குனதுக்கு வந்து நவீன் சார், ரவிசங்கர் சார், அனில் சார், ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எந்த நிலைமைக்கு போனாலும் ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ. ஐ வில் ஒர்க் இன் எனி மூமெண்ட், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு மற்றபடி இந்த படம் எனக்கு வந்து நான் ஊர் சைடு, தஞ்சாவூர் சைடு. ஸோ எனக்கு இந்த ஃபேமிலி ஆடியன்ஸில் நிறையா ஒரு அப்பா அம்மா குழந்தைங்க இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு தேட்டர் வந்து இந்த திருவிழாலாம் நம்ம ஊரில் பார்த்துருப்போம். அந்த திருவிழா வைப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சும்மா ரூரலாக. ஸோ இங்கே சென்னை பக்கம் வந்ததுக்கப்புறமா எங்கேயும் இருக்குது, பட் நம்ம ஊர் பக்கம் போகணுன்னா அதனால மிஸ் ஆகும். ஸோ அந்த படங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சில படங்கள்லாம் ரொம்ப ஃபேவரட். அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த வைப் கிடைக்கும், எனக்கு ஊருக்கு போன மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், எனக்கு ரிமெம்பர் பண்ணும். எனக்கு வந்து படம் நான் வந்து அந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அந்த படம் அதுவாக தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுதான் முதல் ராத்திரி. இந்த படத்தில் நான் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் நிஜமான ஹீரோஸ் மீதி இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் தான். நாங்கள் ஹீரோன்னு சொல்லிக்கலாம், இல்லை ஹீரோயின் சொல்லிக்கலாம், பட் நாங்கள் அந்த படத்தில் ஒரு பார்ட். நான் வந்து ஒரு நல்ல கதையில், நல்ல எழுத்தில், நல்ல டைரக்ஷனில், நல்ல படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் முதல் ராத்திரி. நான் ஒரு பார்ட். நீங்கள் படம் வந்துச்சுன்னா தெரியும், உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற தங்கச்சி ஸ்க்ரீனில் தெரிவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா தெரிவாங்க, குழந்தைங்க, உங்கள் குடும்பம், உங்கள் ஃபேமிலி விசிட் மாதிரி இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், இது திருவிழா. கண்டிப்பாக இந்த முதல் ராத்திரி 21 ரிலீஸ் ஆகும்போது எனக்கு எல்லா படங்களும் நல்லபடியாக வெற்றியாக செலிப்ரேட்டடாக நல்லா போகணும். அது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்தி. நாங்கள் சின்ன படம். ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அது என்னன்னு தெரியல, இன்ஸ்டிங்க்டாக எனக்கு அந்த பயம் வரல. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும், ஃபேமிலியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற ட்ரஸ்ட் எனக்கு பயங்கரமாக இருக்குது. நான் அந்த ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ண மாட்டேன்னு நம்புகிறேன். அது கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுவீங்க. ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு, அது உங்களுக்கு லுக் அண்ட் ஃபீல் கொடுத்துரும். ஸோ எஸ், இது முதல் ராத்திரி பற்றி பேசியாச்சு.